ஃபுட்ஸில் மிக்சட் மில்லட் ஃப்ளேக்ஸ் சிறுதானிய அவல் கலவை லான்ச் பண்ணதுலேருந்து கஸ்டமர்ஸ் கிட்டேருந்து ரொம்ப எக்ஸலண்ட் ரெஸ்பான்ஸ் வந்துட்டுருக்கு. எல்லாருமே எவ்ரி ஆர்டரில் வந்து மில்லட் ஃப்ளேக்ஸ் ஆர்டர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ மில்லட் ஃப்ளேக்ஸை எப்படி செய்கிறோன்றதை இந்த வீடியோவில் காட்டிகிட்ருக்கேன். இதில் வந்து 11 வகையான சிறுதானிய அவல்களை தனித்தனியாக காய வச்சு அதை வந்து மிக்ஸ் பண்ணி தான் உங்களுக்கு பேக் பண்ணி அனுப்புகிறோம். இதில் திணை, சாமை, வரகு, பச்சைப்பயிர் அவல், கோதுமை அவல், பார்லி அவல், கொள்ளு, சிகப்பு சோளம், ஒயிட் சோளம், பச்சைப்பயிறு, இந்த மாதிரி 11 வகையான சிறுதானிய அவல்கள் எல்லாமே சேர்ந்துருக்கிறதால உங்களுக்கு வந்து 11 வகையான சிறுதானியங்களுடைய பயன்களும் ஒரே ப்ராடக்டில் கிடச்சிரும். ஸோ இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணதுலேருந்து நிறைய பேர் இந்த மிக்சட் மில்லட் ஃப்ளேக்ஸ் ரீசெல்லர்ஸ் அண்ட் கஸ்டமர்ஸ் எல்லாருமே ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ரீசெல்லர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த மாதிரி பிளெயின் பேக்கிங் ஸ்டிக்கர்ஸ் இல்லாமல் தான் நாங்கள் அனுப்புவோம். இது வந்து நட்ஸ் சிக்கி, இது வந்து நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. இது சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். நல்ல ஒரு டெசர்ட் ஆஃப்டர் லஞ்ச் நீங்கள் சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல டெசர்ட். அண்ட் நூடுல்ஸ் வீடியோ நேற்று போஸ்ட் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதிலிருந்து நிறைய பேர் நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. பிளாக் ரைஸ் நூடுல்ஸ், மில்லட் நூடுல்ஸ், ராகி, சம்பா வீட் நூடுல்ஸ், கரி லீவ்ஸ் நூடுல்ஸ், இந்த மாதிரி எல்லாமே ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஏபிசி மால்ட் ஆஸ் யூஷுவல் நமக்கு ரொம்பவே பெஸ்ட்டு செல்லராக போயிட்டுருக்கு. ஸோ இந்த வாரம் என்னென்ன ஆர்டர் வந்ததுன்னு தான் இந்த வீடியோவில் ஓவர்வியூவாக காட்டிகிட்ருக்கேன். அப்புறம் இந்த பிளாக் ரைஸ் ஃப்ளேக்ஸும், கருப்பு கவுனி அவலும், ரெட் ரைஸ் அவலும் நிறைய பேர் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. பிளாக் சீசேம், எள்ளு இட்லி பொடி, கருப்பு அரிசியோடைய இட்லி மாவு மிக்ஸ், அதுக்கப்புறம் தூய மல்லி அரிசி இட்லி பேட்டர் மிக்ஸ், அதுக்கப்புறம் மாப்பிள்ளை சம்பா இட்லி பேட்டர் மிக்ஸ், இது எல்லாமே பவுடர் ஃபார்மில் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு தண்ணியில் சால்ட் அண்ட் வாட்டர் போட்டு கரைச்சிட்டிங்கன்னா 6 or 8 hours அதுவே புளிச்சிடும். இல்லைன்னா நீங்கள் வந்து புளிச்ச மாவு மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது நல்லா புளிச்சு வந்துடும். அதுக்கப்புறம் முழு பசுமஞ்சளும் நம்மக்கிட்ட கொஞ்சம் ஸ்டாக் இருந்தது. அதுவுமே இன்னைக்கு காலையில் எமர்ஜென்சியாக ஒரு கஸ்டமர் வந்து மஞ்சள் தூளும் வாங்கிட்டாங்க, முழு மஞ்சளும் வாங்கிட்டாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா போர்ட்டல்லே நாங்கள் வாங்கிக்கிறோன்னு சொன்னாங்க. அண்ட் இந்த மந்தோடய நம்மளுடைய புது லான்ச் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டான ப்ராடக்ட் தான். பீட்ரூட் பவுடர், கேரட் பவுடர், இது தவிர ஆப்பிள் பவுடர், நெல்லிக்காய் பவுடர், இந்த மாதிரி நிறைய பவுடர்ஸ் வந்து நெக்ஸ்ட் மந்த் நம்ம லான்ச் பண்ணுறோம். நேற்று வந்து பீட்ரூட் பவுடர் பற்றி நான் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். அதுலேருந்து நிறைய கஸ்டமர்ஸ் பீட்ரூட் பவுடர் வந்து வாங்கியிருந்தாங்க. கேரட் பவுடரும் ஒரு சில கஸ்டமர்ஸ் வாங்கியிருந்தாங்க. நீங்கள் இப்போ வீடியோவில் பார்க்குறது கேரட் பவுடர் தான். இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் கம்பு தோசை மாவில் தான் வந்து இந்த பீட்ரூட் பவுடரை 1 ஸ்பூன் கலந்து தோசை ஊற்றினேன். அதுக்கப்புறம் நான் வந்து யோகர்ட் சாப்பிடுவேன். ஸோ அந்த யோகர்ட்லேயும் இந்த பீட்ரூட் பவுடரை 1 டீஸ்பூன் போட்டு கலந்து நீங்கள் சாப்பிட்லாம். ஸ்மூத்திஸ், மில்க் ஷேக்ஸ், அதுக்கப்புறம் சப்பாத்தி மாவு பேசும் போது இந்த மாதிரி எந்த வகையில் வேணால் நீங்கள் இந்த பீட்ரூட் பவுடர் யூஸ் பண்ணால் ரொம்ப ஹேண்டியாக இருக்கும். அண்ட் குழந்தைங்களுக்கு வந்து பிங்க் கலரில் தோசை கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பிங்க் கலர் கேக், சாக்லேட்ஸில் அப்படி விரும்பி சாப்பிட்றாங்க. பீட்ரூட்ஸில் வந்து ஹீமோக்ளோபின் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. இந்த மாதிரி ஹெல்த்தியான ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வேணால் நம்ம வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணலாம், வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணலாம். கண்டிப்பாக நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட பேஜுக்கு சப்போர்ட் கொடுங்க.